ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அனைவருக்கும் வணக்கம். நான் கோபால்சாமி. கடந்த 40 வருடங்களுக்கும் மேலாக இந்த யோக பயிற்சியை பயின்று வருகின்றேன். சுமார் 15 வருடங்களுக்கும் மேலாக சின்மயா மிஷன் மதுரை சென்டர் மூலம் யோகா பயில விரும்புபவர்களுக்கு யோகா வகுப்புகளை நடத்தி நூற்றுக்கணக்கான பேர்களுக்கு இந்த யோகக்கலையை பகிர்ந்துள்ளேன். தற்பொழுது இந்த யோகாக்கலையை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு வலைதளங்களில் கிடைக்கின்றன. நிறைய ஆசிரியர்கள் நமக்கு இந்த யோகா ஆசனங்களை பற்றி வீடியோ மூலமாகவும் சொற்பொழிவுகள் மூலமாகவும் நடத்தி வருகின்றனர். அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். ஆனால் அனைத்து வலைதளங்களிலும் அனைத்து ஆசிரியர்களும் யோக பயிற்சிகளை எப்படி செய்வது என்ற பயிற்சியை மட்டும் அளிக்கின்றனர். அவை நம்மளுடைய பழங்கால புஸ்தகங்களில் யோகக்கலையை பற்றி என்ன சொல்லியிருக்கின்றது, அது எதை பற்றி விவாதிக்கின்றது என்ற கருத்துக்கள் அவ்வளவாக பகிரப்படவில்லை. அதை பற்றிய புஸ்தகங்களும் நிறைய வரவில்லை. இப்பொழுது பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா என்ற பெரிய பழங்காலத்து அந்த பள்ளியில் மற்றும் அந்த கல்லூரியில் மற்றும் நிறைய யோகா பயிற்சியை பற்றிய புஸ்தகங்கள் வெளியிடப்படுகின்றன. மேலும் இந்த யோக பயிற்சியை பற்றி அவ்வளவாக யாரும் தியரி சப்ஜெக்ட்ஸ் எடுப்பதில்லை. நமது இந்த யோக பயிற்சியை நிறைய உபனிஷத்துகளில் யோக உபனிஷத் என்ற தலைப்பில் பார்த்தோம். சுமார் 15 உபனிஷத்துகள் இந்த யோக பயிற்சியை பற்றி விளக்கமாக கூறுகின்றன. ஆதிசங்கரரும் இதை பற்றி ஒரு விரிவான நூலை எழுதியிருக்கின்றார். யக்ஞவல்க்கிய முனிவர் யக்ஞவல்க்கிய சம்ஹிதா என்ற நூலையும் எழுதியிருக்கின்றார். அதைத் தவிர ஹதயோக பிரதீபகா என்ற நூலும் இந்த யோக பயிற்சிகளை பற்றி குறிப்பிடுகின்றனர். இந்த யோக பயிற்சியை நாம் இன்று பழகுவது பூராம் ஹடயோக பயிற்சி என்றே சொல்லலாம். இந்த யோக பயிற்சியை ராஜயோகமாக எப்படி ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பயில வேண்டும் என்பதே நம்முடைய ரிஷிகள் முனிவர்களுடைய நோக்கமாகும். அவர்கள் இந்த ஆசனங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட ஆன்மீக பயிற்சியாக ஒருவன் உயர்நிலையை எப்படி அடைவது, நம்மளுடைய இயல்பு நிலையான ஆனந்தத்தை அடைவதற்கு இதை ஒரு சாதனமாகத்தான் அவர்கள் கோரியிருக்கின்றார்கள். எனவே என் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. இந்த நான் படித்த இந்த யோக புஸ்தகங்களுடைய சாராம்சத்தை நாம் ஏன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதன் விளைவுதான் இப்பொழுது நாம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த யோக பயிற்சி, யோக உபனிஷத்துக்கள் மற்றும் யோகா பற்றி குறிப்பிட்டுள்ள புஸ்தகங்களை பற்றி பார்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த வகுப்புகள் பெரிய கமெண்ட்ரிஸ் அந்த மாதிரி கிடையாது. சும்மா ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு புஸ்தகம் இருக்கிறது, இந்த உபநிஷத்தில் இந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று மட்டும்தான் நான் உங்களுடன் ஷேர் செய்ய போகிறேன். இதை பற்றி விவரமாக பேச, இதை பற்றி கமெண்ட்ரிஸ் எல்லாம் பெரிய பெரிய அறிஞர்கள் இருக்கின்றார்கள், யோக நிபுணர்கள் இருக்கின்றார்கள், யோகா ஸ்கூல்ஸ் இருக்கின்றது. அவர்களிடம் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பற்றி ஒரு ஆர்வத்தை, சிறு ஆர்வத்தை தூண்டத்தான் நான் இந்த யோகா டியூப் மூலமாக யோகா வகுப்புகளை அல்லது இந்த சாராம்சங்களை இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு, இது என்னோடது கன்னி முயற்சி தான். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது எண்ணங்கள், இது மேலே எப்படி விருத்தி செய்யலாம், எப்படியெல்லாம் இதை பற்றி பேசலாம், இல்லை எப்படி இதை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம் என்ற எண்ணங்கள் இருந்தால் தயவுசெய்து என்னிடம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், அறிவோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு உபனிஷத் ஹம்சோபனிஷத் என்று பெயர்.
இந்த ஹம்சம் என்றாலே பொதுவாக அன்னப்பட்சிக்கு கன்றம் என்று சொல்வார்கள். ஆனால் உபனிஷத்துகளில் ஹம்சா என்றால் ஆத்மனுக்குரிய பெயராகத்தான் குறிப்பிடுகிறார்கள். ஸோ இந்த ஹம்சோபனிஷத்தின் முதலில் சனத்குமாரரை சனத்குமாரர் என்ற ரிஷியிடம் கௌதமர் என்ற முனிவர் இதை பற்றி இந்த விவரங்களை எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்கின்றார்கள். இந்த சாஸ்திரங்களை எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்கின்றார்கள். ஓ லார்ட், எல்லா தர்மங்களையும் அறிந்தவரான நீங்கள், எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்த நீங்கள் எனக்கு இந்த பிரம்ம வித்யா என்பதை பற்றி விவரமாக சொல்லுங்கள் என்று கௌதம முனிவர் சனத்குமாரர் என்ற முனிவரிடம் கேட்கின்றார். அதை கேட்டவுடனே கௌதம முனிவர் கூறுகின்றார், ஓ கௌதமா, இந்த தத்துவம், இந்த ஹம்சோபனிஷத்தில் கூறப்பட்டுள்ள தத்துவம் பார்வதி தேவியிடம் சிவன் குறிப்பிட்டது. இந்த உபனிஷத் பார்வதி தேவிக்கு சிவனால் உபதேசிக்கப்பட்டது. இது மிகவும் இந்த ஹம்சத்தை பற்றிய இயல்பை கூறக்கூடிய இந்த உபனிஷத் பிளிஸ் ஆனந்தத்தையும் பிறவி எடுக்காது இருக்கின்ற தன்மையையும் இந்த யோகிகளுக்கு கூறக்கூடியது. இது யோகிகளுக்கு ஓர் பொக்கிஷமானது. ரொம்பவும் இது பழமையான மிஸ்டிக் சயின்ஸ். அதனால் இதை பப்ளிக்காக எல்லாருக்கும் இதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. யார் யாருக்கு யோகத்தை பற்றி பழக வேண்டும், உண்மையான யோகக்கலை அறிய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அவர்களுக்கு இந்த யோகக்கலையை பற்றி சொன்னால் போதும் என்று குறிப்பிடுகின்றார் சனத்குமார். நம்ம இப்பொழுது அந்த உண்மையான ஹம்சாவுடைய நேச்சர் என்ன என்றால், ஹம்சம் என்பது பரமஹம்சம் என்று சொல்கின்றார்கள். இது முக்கால்வாசி இது மெயினாக பிரம்மச்சரியத்தை ஃபாலோ செய்வர்களுக்கும் யார் பிரம்மனையே குறித்து தியானம் செய்வர்களுக்குமான ஒரு பயிற்சி என்று சொல்லப்படுகிறது. யார் ஒருவர் தன்னுடைய ஆசையை, தன்னுடைய அனைத்து ஆசைகளையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்து கொண்டிருக்கிறார்களோ, யார் ஒருவர் குருவிடம் மிகுந்த பணிவுடன் இருக்கின்றார்களோ, யார் ஒருவர் இந்த ஹம்சாவை எப்பொழுதும் தியானித்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த ஹம்சா என்பது இந்த இடத்தில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பரமாத்மனை அல்லது ஆத்ம தத்துவத்தை குறிக்கக்கூடியது. யார் ஒருவர் இந்த ஹம்சாவை தியானம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஹம்சா உடல் முழுவதும் பரவி, எப்படி ஒரு நெருப்பானது எல்லா இடங்களிலும் தன்னுடைய வெப்பத்தை பரவ செய்கின்றதோ, எப்படி நெருப்பானது எல்லா மரங்களிலும் எண்ணெய்களிலும் பரவி இருக்கின்றதோ, அதே போல் எப்படி இந்த எண்ணெய் வஸ்து, எண்ணெய் தத்துவம், ஈவன் எண்ணெய் வித்துக்களில் கூட பரவி இருக்கின்றதோ, அந்த மாதிரி இந்த ஹம்ச தத்துவம் அனைத்து உயிர்களிலும், அதாவது ஆன்ம தத்துவம் உடல் முழுவதும் பரவி இருக்கின்றது. எப்படி ஒரு எண்ணெய் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எண்ணெய் வித்துக்களில் இருக்கின்றதோ, அதே போல் நம் உடல் முழுவதும் இந்த ஆன்ம தத்துவம் பரவி இருக்கின்றது. எனவே இதை அறிந்தவர்களுக்கு சாவில்லை, இறப்பில்லை. அதாவது சாவில்லை, இறப்பில்லை என்றால் இந்த உடலுக்கு இறப்பு இருக்கும், இந்த ஆன்ம தத்துவத்திற்கு, ஆன்மாவை உணர்ந்தவர்களுக்கு எப்பொழுதும் அவர்கள் ஜீவன் முக்தர்களாக இருப்பார்கள் என்பது இதன் குறிப்பு. ஸோ இதை எப்படி ப்ராக்டிஸ் செய்ய வேண்டும் என்பதை சொல்லும்போது, அவர்களுடைய கால்களை சித்தாசனத்தில் வைத்து கொண்டு அந்த சித்தாசனம் என்ற ஆசனத்தின் மூலமாக கீழே உள்ள வாயு, நம்மளுடைய பின்முதன் அடியில் உள்ள அந்த காற்றை அல்லது பிராணசக்தியை மூலாதாரம் சக்கரம் வழியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போய் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதம், விசுத்தி, ஆக்யா சக்கரம் வரைக்கும் அதை கொண்டு போய்
அந்த இடத்துல ஆக்ஞாசக்கரம் வைத்த உடனே அந்த இடத்தில் வைத்து அவர்கள் இந்த பிரம்மாதாரம் இது வரைக்கும் கொண்டு போயிட்டு அங்கே நான் எப்பொழுதும் ஆன்ம தத்துவத்தை உடையவன். யார் ஒருவர் இந்த மாதிரி மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலினி சக்தியை ஒவ்வொரு சக்கரமாக கொண்டு போய் பிரம்மரந்தத்தை நிறுத்தி அதையே தியானம் செய்கின்றார்களோ, அங்கு தியானம் செய்கிறார்களோ அவர்கள்தான் ராஜயோகிகள் என்று ஹதயோக பிரதீபகா என்ற நூலிலும் சொல்லப்பட்டுள்ளது. ஸோ இந்த இதை அறிந்தவன் ஒரு ஃபார்ம்லெஸ் எல்லாமாக மாறிவிடுகிறான். அனைத்து உயிர்களிலும் தன்னை இருப்பதாக அறிகிறான். ஸோ அந்த இரண்டு பக்கங்களிலும் அவன் பரமஹம்சனாக அவன் இறங்குகின்றான். அடுத்து அந்த ஹம்சம், அந்த ஆத்மாவுக்கு புத்தி தான் ஒரு வெஹிக்கிள், ஒரு வாகனம். அந்த வாகனம் பகவத்கீதையில் வருகின்ற சாரதி ஓட்டுகின்ற தேர் போல அந்த ஹம்ச என்ற ஆத்ம தத்துவத்திற்கு வெஹிக்கிள், வாகனம் அந்த 8 வகையான விருத்திகள், எண்ணங்கள். அவைகள் என்னென்றால் அவைகளுக்கு அந்த 8 விதமான விருத்திகள் அல்லது மலர் இதழ்கள் போன்ற 8 விதமான பெட்டல்ஸ் இதழ்களை கொண்டது. அதில் அது என்ன விதமான தேஸ் இன்க்ளேஷன் அந்த அவர்கள் நல்ல விஷயங்களையே இந்த மூலாதாரத்திலிருந்து பிரம்மாண்டத்தை கொண்டு போய் சிந்தனை செய்து ஆன்மஸ்வரூபத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல விஷயங்களையே சிந்திக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த விருத்தி 8 இதழ்களில் தெற்கு பக்கம் இருப்பது படம். அந்த முதலில் அவர் எந்தெந்த பெட்டலில் இருக்கும்போது அவர்களுக்கு என்ன விதமான உணர்ச்சிகள் அல்லது எண்ணங்கள் வருகின்றன என்பதை பற்றி சொல்கின்றார். ஒரு கிழக்கு பக்கமாக இருக்கும்பொழுது அந்த மனிதனுக்கு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் வருகின்றன. அதே மாதிரி வடக்கு பக்கம் போகும்போது அவனுக்கு தூக்கம் வருகின்றது, சோம்பல் வருகிறது. அதே மாதிரி குரூயல்டி அந்த மாதிரியெல்லாம் கெட்ட எண்ணங்கள் அவனுக்கு தெற்கு நோக்கி தென்கிழக்கு பகுதியில் தென்மேற்கு பகுதியில் செல்லும்போது வருகிறது. மேற்கு பகுதியில் அவனுடைய சென்சுவல் கீழான ஆசைகள் கிளப்பப்படுகின்றன. வடமேற்கு திசையில் அவனுக்கு நடக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அண்ட் வடக்கு திசையில் செல்லும்போது அவனுக்கு லஸ்ட், காம இச்சைகள், காம எண்ணங்கள் உண்டாகின்றன. வடகிழக்கு திசையில் அந்த பெட்டல்ஸ் எண்ணங்கள் செய்யும் பொழுது நிறைய பணம் சேர்க்க வேண்டும், அமேசிங் வெல்த், சொத்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வருகின்றது. அவனுடைய மனம் நடுவில், அந்த மலருடைய நடுவில் இருக்கும் பொழுது அந்த உலக சுகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள், மெட்டீரியல் ப்ரெஷர்ஸ் வருகிறது. ஸோ அந்த இவைகளெல்லாம் சொப்பனத்திலையும் உண்டு, அதோடைய பீஜ மந்திரம் சுசுப்திலையும் உண்டு. ஸோ இந்த எண்ணங்களிலிருந்து அந்த மனிதன் துரிய நிலையில், உயர்ந்த நிலையில் இதிலிருந்து இந்த பெட்டல்ஸிலிருந்து விடுபடுகிறான் என்று கூறப்படுகிறது. ஸோ அவன் அந்த சமயத்தில் அவனுக்கு ஒரு நாதம், ஸ்பிரிச்சுவல் சவுண்டு உள்ளிருந்து கிளம்பும். அது அந்த 4வது நிலையை அடையும் போது அந்த நாதானுசந்தானம், அந்த உபாசனை கிளம்பும். அந்த சவுண்டு வரும்போது அவனுடைய பேச்சு, அவனுடைய மனம் எல்லாம் அமைதி அடையும். எப்படி ஒரு அமைதியான ஒரு நிலை, காற்று நிலை இருக்கிறதோ அதே மாதிரி மனம், அவனுடைய வாக்கு எல்லாம் அமைதியாகிவிடும். அதை பற்றி தான் இது பிரம்ம பரமாத்ம நிலை என்று சொல்லப்படுகிறது. ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அஜபகாயத்ரி எப்படி செய்வது என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது அந்த ஹம்சா, ஒவ்வொரு தியானத்திற்கும் ஒரு ரிஷி, அது அந்த மந்திரத்தில் என்ன மீட்டர், என்ன இதில் அடியில் இருக்கிறது என்று சொல்வார்கள். இந்த ஹம்ச
ஜபத்திற்கு ரிஷி வந்து ஹம்சா. ஹம்சா அந்த மீட்டர் அவ்யக்த காயத்ரி. பரமஹம்ச இஸ் தி பரமஹம்சர் வந்து அதுக்கு டிவோட்டி. ஹம் இஸ் த பீஜா, சா இஸ் த சக்தி. ஹம் வந்து பீஜ மந்திரம், சா வந்து சக்தி. சோஹம் இஸ் கீழகா. சோஹம் என்று அவர்கள் தன்னை தியானம் செய்து கொள்வார்கள். அந்த மாதிரி தியானம் செய்யும்போது நம் 21,600 தடவை அந்த ஹம்ச மந்திரம் தானாகவே நடக்கும் என்று சொல்கிறார்கள். அதாவது 21,600 என்றால் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 21,600 மூச்சுகள் வாங்கி விடுகின்றான் என்று கணக்கு. ஹம் ச அல்லது சோ ஹம் என்று 21,600 தடவை அவன் இயற்கையாகவே அந்த ஜபத்தை, அந்த தியானத்தை செய்து கொண்டிருக்கின்றான். ஸோ அவன் வந்து அந்த ஹம்ச தியானம் வந்து சூரியனை நோக்கி அமையப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்த அஜப மந்திரத்தை அவன் செய்யும் பொழுது அவன் ஒரு உயர்நிலையை, ஒரு பிரகாசமான நிலையை அடைகிறான் என்று சொல்கிறார்கள். ஸோ இதை செய்யும்போது அங்கன்யாசம், கரண்யாசம் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு மந்திரத்துக்கும் வரது வந்துடும். இந்த அதில் வந்து இருதயத்தில் வைத்து செல்வது மிக்க நன்று என்று சொல்கிறார்கள். அந்த ஹம்ச மந்திரத்தை இதயத்தில் ஆன்மஸ்வரூபமாக வைத்து தியானம் செய்வது நல்லது என்று சொல்லப்படுகிறது. ஸோ அந்த ஹம்ச மந்திரத்திற்கு என்னென்ன இந்திரியங்கள் இருக்கின்றன சொன்னால் அக்னி அண்ட் சோமா. ஹம்சா வந்து இதை வந்து ஒரு பறவையாக, ஒரு பேர்டாக உருவகப்படுத்தி சொல்கின்றனர். அந்த பறவைக்கு அக்னி சோமா இரண்டு வலது பக்கம் இடது பக்கமான விங்ஸ், இறக்கைகள். அந்த ஹம்ச பறவைக்கு ஓம்காரம் தலை, உட்கார அண்ட் பிந்து அண்ட் 3 ஐஸ், 3 கண்கள் வந்து விக்காரா அண்ட் பிந்து அண்ட் பேஸ். அந்த ருத்ராணி, ருத்ரனோட மனைவி அந்த பீட் ஆஃப் கந்தாத்தா. இதே சேஷன் தான். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு ஆன்மஸ்வரூபத்தை உருவகப்படுத்தி சொல்லும்போது நமக்கு தியானம் செய்ய எளிமையாக இருக்கும். தியானம் வந்து எளிமையாக இருக்கும் என்பதற்காக அதை உருவகப்படுத்தி சொல்கிறார்கள். ருத்ரனுடைய மனைவியும் அவருடைய கால் பாதங்களாக இருக்கின்றார்கள் அந்த ஜீவாத்மா அல்லது ஹம்சாக்கு. ஸோ பரமாத்மா பரஹம்சா, அதாவது பரமாத்மா அல்லது பரஹம்சா இந்த உயர்ந்த ஆன்ம நிலைக்கு 2 வழிகளில் நம்ம வந்து அடையலாம். சம்யாத அல்லது அசம்யாத. அந்த 2 நிலையிலையும் அதெல்லாம் பற்றி நம்ம பின்னால் முடிஞ்சால் பார்ப்போம். அந்த 2 நிலைகள் மூலமாகவும் நம்ம உண்மணி என்ற நிலையை அடையலாம். உண்மணியை வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்கன்னா ஆன்ம சிந்தனை அல்லது சமாதி நிலையை நாம் அடைய முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஹம்ச மந்திரத்தை ஒருவன் கேட்டால் அந்த நாதம் வந்தவுடனே அவன் வந்து 1,000,000 தடவை அந்த ஹம்ச மந்திரத்தை தியானம் செய்தவுடன் அவனுக்கு அந்த உள்ளே 10 விதமான ஒலிகள் கேட்க ஆரம்பிக்கும். அந்த நாத உபோசனை செய்யும் பொழுது அவனுக்கு 10 விதமான ஒலிகள் கேட்க ஆரம்பிக்கும். முதல் ஒலி சினி என்று கேட்கும், கிணி அப்படின்னு கேட்கும். அடுத்தது கிணி என்று கேட்கும். அல்லது கிணி, முதல்ல மனசு உள்ளே கண்ணை மூடி அமர்ந்தோடனே கிணி என்று கேட்கும். அடுத்தது கிணி என்று கேட்கும். மூன்றாவதாக ஒரு மணி ஓசை கேட்கும். நாலாவது, அதாவது அந்த தியான பயிற்சியின் மேலே போக 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 இந்த மாதிரி வெவ்வேறு விதமான ஒலிகள் உள்ளே இருந்து கேட்க ஆரம்பிக்கும். 4வது ஒரு சங்கு ஒலி கேட்கும். 5வது ஒரு ஃப்ளூட் கேட்கும். 6வது அவனுக்கு ஒரு சிம்பல்ஸ் என்று பெரிய இது மணி ஓசை கேட்கும். 5வதாக ஃப்ளூட், 6வதாக பெரிய ட்ரம், அதிக சத்தம் கேட்கும். ஸோ அந்த அதுக்கடுத்தது மிருதங்க சத்தம், அதுக்கடுத்தது மிருதங்க சத்தம் கேட்கும். அந்த 10வதாக பெரிய இடி முழக்கம் கேட்கும். ஆக இந்த சத்தங்கள் பார்த்திங்கன்னா சாதாரண கிணியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து பேரிடி தண்டர் வரைக்கும் அவர் கொண்டு போய் சொல்கிறாங்க. ஸோ 10வது வரும்போது அந்த
அந்த 10வது சவுண்டு வரும்போது அவனுக்கு அந்த முதல் கேட்ட அந்த 9 சவுண்டுகளையும் கேட்க அந்த குருவின் அருளால் அவன் உயர்ந்த நிலையை அடைந்து விடுவான். ஸோ இந்த ஒவ்வொரு சவுண்டு கேட்கும்போது அவனுடைய உடல் நிலையில் அல்லது உடல் அமைப்பில் எந்த விதமான மாற்றங்கள் உண்டாகும் என்பதை இங்கு கூறுகிறார்கள். முதல்ல கினி என்று கேட்கும்போது அவனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கினி என்று கேட்கும், அடுத்தது கினி, அப்புறம் பிரேக்கிங், அந்த உடல் கொஞ்சம் பாதிக்கப்படும். 3வது சமயத்தில் ஏதாவது உடம்புல ஊசியை வச்சு குத்துற மாதிரி பியர்சிங் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். 4வதாக தலையெல்லாம் ஆட ஆரம்பிக்கும், தலையெல்லாம் அப்படியே ஆட ஆரம்பிக்கும். 5வது அவனுக்கு பியர்சிங். 4வது ஹெட் சைக்கிள். 5வது அந்த வாயிலேருந்து உமிழ்நீர் நிறைய சுரக்க ஆரம்பிக்கும், சலைவா வர ஆரம்பிக்கும். 6வது அவனுக்கு உள்ளே அமிர்த தாரகை கிரியேட் ஆகும். இந்த 7வது அவனுக்கு இந்த உலகத்தில் மறைந்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும். உலகத்தில் எது எது மறைக்கப்பட்டுள்ளதோ அந்த விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவனுக்கு அடுத்தது 8வது பர்வத்கள், அவனுடைய சவுண்டு ஓங்கார சவுண்டு இருக்கும். 9வது அவன் பாடி மறைஞ்சு போயிடும். அந்த 9வது சவுண்டு அவனுக்கு கேட்கும்போது, அந்த மிருதங்க சவுண்டு கேட்கும்போது அவனுடைய பாடி மறைந்து போகும், யார் கண்ணுக்கும் தெரியாது. அவனுக்கு கண்கள் இறைவனுடைய ஒரு தெய்வீக கண்கள் பார்வை, தெய்வீக பார்வைக்கு அவனுக்கு கிடைக்கும். ஸோ அந்த நிலையில் அவன் பரபிரம்ம நிலையை அல்லது ஆன்ம நிலையை, உயர்ந்த நிலையை அடைகிறான். அப்புறம் அந்த சமயத்தில் அவனுடைய மனம் அழிந்து விடுகிறது, மனம் போய்விடுகிறது. அதுதான் அவனுடைய சங்கல்பம், விகல்பம், அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே மறைந்து விடுகிறது. அது ரெண்டும் மறைஞ்சாச்சு அப்படின்னா அவனுடைய பாவங்கள் எல்லாம், அவனுடைய செய்த நல்ல பயத்த பாவங்கள் எல்லாம் எரித்து விடப்படுகிறது, பேர்ன்ட் அவே. அவன் சதாசிவ நிலையை, இறைவன் நிலையை, இறை நிலையை அடைகிறான் என்று அவன் எங்கும் சிவநிலையை, பார்வதி நிலையை, அவன் பரபரமச நிலையை அடைந்து விடுகின்றான். அதுதான் இதை சொல்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் அவன் அந்த ஓம்கார மந்திரத்துடைய ஓம்கார ஒளியோடு ஒன்றாகி விடுகிறான். இதுதான் வேதங்களுடைய தத்துவம் என்று இந்த ஹம்சோபனிஷத் என்ற உபனிஷத்தில் சொல்லப்படுகிறது. இதில் மெயினாக சொல்கிறது அந்த ஹம்ச தியானத்தை பற்றி சொல்லுது. ஹம்ச தியானம் இயற்கையாக நமக்கு அமைந்திருக்கிறது. அந்த ஹம்ச அல்லது சோகம், நான் இறைவன், சோகம் நான் இறைவன் அப்படி சொல்லுவார்கள், அல்லது ஹம்ச என்று சொல்லுவார்கள். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம 21,600 தடவை நாம் தியானம் மூச்சு வாங்கி விடுகிறோம். மூச்சு வாங்கி விடும்போதே நம்ம அறியாமல் அந்த ஹம்ச தியானம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஹம்ச தியானத்தை ஒரு அவேர்னஸோடு நம்ம செய்யும்போது நம்மளுடைய யோகம் சித்திக்கிறது, நாம் உயர்நிலையை அடைகிறோம் என்று இந்த உபனிஷத் மூலமாக சொல்லப்படுகிறது. இதை கேட்ப உங்களுடைய கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.